சமையலோ என்ன சமையலோ. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தாரணி. வெல்கம் டு தாருஸ் வாட்ச். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்பவும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்னடா தாரணி அம்மியோட உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம், கோவில், நட்பு, பேட்டின்னு நிறைய விளாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் சமையல் பக்கமே வரல. என்ன இருந்தாலும் சாப்பாடும் நமக்கு ரொம்ப முக்கியம் தானே. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குக்கிங் விளாக். ராசாத்தி 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 வாடி நீ வாடி. இப்போ நான் திண்டுக்கல்ல இருக்கேன். திண்டுக்கல்னாலே எல்லாரும் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் சைவத்துலேயும் நல்ல டிஷ்ஷெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீரக சம்பா கத்திரிக்காய் பிரியாணி. அதோடு இல்லாமல் பலாக்கா பிரியாணி பார்த்துருக்கீங்க, பலாக்கா மட்டன் சுக்கா பார்த்துருக்கீங்களா? பிரியாணிக்கும் மட்டன் சுக்காக்கும் சும்மா அப்படி தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்காக இன்னைக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நமக்கு கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சு காட்ட போறது வேணி அக்கா, பலா பிஞ்சு மட்டன் சுக்கா செய்ய போறது காயத்ரி அக்கா. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. கத்திரிக்காய் பிரியாணி செய்யறது எப்படின்னு வேணிக்கா சொல்லுவாங்க. சொல்லுக்கா. நெய் போட்டுக்கிறணும். நெய் போட்டு எண்ணெய் ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகாய். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அப்படியே போடணுமா இல்ல பொடி பண்ணி போடுவீங்களா? வறுத்து அப்புறம் கொஞ்சம் பொடி பண்ணி போடணும். இது கொஞ்சம் தாளிச்சிட்டு வைசியா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு பொடி வறுத்தும் நுணுக்கி போடணும். போட்டுட்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா எல்லாம் போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காயை வதக்கிடணும். அதுலயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கி முடிச்சு அந்த எண்ணெய் மல்லித்தூள் ரெண்டும் போடுவோம். கொஞ்சம் கறி மசாலா போட்டுட்டு பட்டை, பிரியாணி பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிசுறு மேல வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பாதி கத்திரிக்காய் அதுலயே வெந்துரும். அதுலயே வெந்ததுக்கு அப்புறம் அரிசியை கழுவி வச்சு நம்ம போட்டுட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி. 1க்கு 1.5 ஜீரக சம்பா. ஜீரக சம்பா எவ்வளவு விசில் விடுவீங்க? ஒரே விசில் தான். ஒரு விசில். சிம்ல வைக்க மாட்டீங்களா? அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் இப்ப அந்த பிரியாணி ஐட்டம்னாலே ஒரு விசில் விட்டு சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இது நம்மளுக்கு பொல பொலன்னு வேணும்னா இவ்வளவுதான் வைக்கணும். கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதா வேணும்னா அந்த மாதிரி வைக்கலாம். கொஞ்சம் பொல பொலன்னு இருக்கிறப்ப நம்ம இந்த அளவு வச்சு தம்முல விட்டாவே நமக்கு சூப்பரா வந்துடும். பாருங்க, அவங்க சொல்லும் போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. எப்படி பார்த்து சொல்லுங்க. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. வெளியில திடீர்னு மழை வந்ததுனால அடுப்புல சமைக்க முடியல. அதனால அப்படியே உள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கேஸ் அடுப்புல வச்சாச்சு. இப்ப பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். வெயிட்டிங்க எப்படி கத்திரிக்காய் பிரியாணி இருக்குன்னு பார்க்க போறதுக்கு.
காயத்ரிக்கா, சொல்லுங்க மேடம். பலா பிஞ்சு மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்க. சொல்றேங்க மேடம். ஆ. 2 பலா பிஞ்சு, மீடியம் சைஸ் பலா பிஞ்சு எடுத்துக்கணும். அதாவது பலா பிஞ்சு வந்து 2 எடுத்துக்கணும் மேடம். ஆ. அது நல்லா தோலை சீவிடணும். ம். தோலை சீவி மீடியம் சைஸா நறுக்கிக்கணும். ஓகே. நறுக்கி தண்ணிக்குள்ள போட்டணும். ஏன்னா வந்து அது கலர் மாறும். ஓ, அதனால தண்ணிக்குள்ள போட்டு நறுக்கி அத தண்ணியில கத்திரிக்காய் மாதிரியே தண்ணியில போட்டுறணும். போட்டுறணும். ஆ. போட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்து அதுல கொஞ்சம் அரை குக்கருக்கு தண்ணி ஊத்தி அது முங்குற அளவு ஓகே. தண்ணி ஆ, ஊத்தி ஆ. அந்த பலா பிஞ்சை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு விசில் ஓ, விடணும். ஒரு விசில் ஒரு விட்டு விசிலுக்கே நல்லா வெந்துரும். வெந்துரும். ஆ. அதுலயே எடுத்துடணும். நம்ம ஒரு ஓ. விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டு ஆ. இடையில விசில எடுத்து விட்டு ஓ, அதை எடுத்து ஒரு வடிதட்டுல போட்டு வடிகட்டி ஒரு ஓரமா எடுத்து வச்சிடணும். ஓகே. அதை ஆறட்டும்னு வச்சிடலாம். ம், இன்னொரு பக்கம் தேங்காய், ம், சோம்பு, ஆ, கசகசா, வெள்ளைப்பூடு 5-6 வெள்ளைப்பூண்டு, ஆ. ஒரு துண்டு துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு பேஸ்டா அரைச்சிடணும். ஓ, இதுல மிக்சியில அரைச்சு அரைச்சு வச்சுக்கணும். அரைச்சு வச்சுக்கணும். ஆ. நல்ல ஒரு 1/2 கிலோ வெங்காயம், சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம். ஒரு 1/2 கிலோ அளவு ஆ, நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். ஆ, 2 தக்காளி, ஆ. மீடியம் சைஸ் தக்காளி 2 ஆ. நறுக்கி மிக்சியில லேசா ஓட்டி எடுத்து வச்சிடணும். ஓ, எடுத்து வச்சு மிக்ஸில ஓட்டி கொர எடுத்து கொரன்னு. கொரன்னு எடுத்து ஓட்டி வச்சிடணும். ஆ, அதுக்கப்புறம் சுக்கா வறுவல் பொடி ஒரு பாக்கெட்டு, ஆ, தேவைப்பட்டா காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும். ஆ. நிறைய கொஞ்சம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டா போதும். ஓ, அதிகமா போட வேணாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட. ஏன்னா சுக்கா வறுவல் பொடி காரம் கொஞ்சம் இருக்கும். எதுல போடணும் தூளை? இல்ல எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கணும். ஆ, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணிக்கணும். அந்த ஆற வச்ச பலா பிஞ்சை ஒரு வறுப்பு போட்டு எடுத்து வச்சிடணும். லேசா வறுத்தா போதும். ரொம்ப மொறுலாம் வறுக்க கூடாது. சரி. போட்டதும் ஒரு 2 நிமிஷத்துல எடுத்து வச்சிடணும். ஆ, அப்புறம் ஒரு இரும்பு கடாய், இன்னொரு இதுல வந்து இரும்பு கடாயை வச்சு அதுல நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஊத்தி ம். 2 சோம்பு 2 கருவேப்பிலை போட்டு ஆ. வெடிச்சதும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் 1/2 கிலோ நறுக்கி வச்சிருக்கோங்க, ஆமா. அதை போட்டணும். ஓ, போட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். பார்த்துக்கணும். ஆ, வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டி வச்ச தக்காளியா அதுல போட்டு நல்லா வணக்கிடணும். ஆ. அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் மட்டன் சுக்கா வறுவல் பொடி ஓ, ஒரு பாக்கெட் பொடி அதுல போடணும். போடணும். ம். போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூளும் கொஞ்சம் போடணும். ஆ. ஏன்னா காரம் கொஞ்சம் வேணும். ஆ. அதனால மிளகாத்தூள் நம்ம அரைச்ச தனி மிளகாத்தூள் போடணும். ம், ம். தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு அரைச்சு வச்ச மசாலாவை அதுல போட்டு ஆ. நல்லா வணக்கணும். அந்த எண்ணெயில கொஞ்சம் வதக்கணும். இந்த அரைச்சதையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில அப்படியே கிரேவி மாதிரி அப்படியே வணக்கணும். ஆ. வணக்கிட்டு அந்த வறுத்த பலா பிஞ்சையும் போட்டு நல்லா சுருள கிரேவியா வேணா கிரேவியாவும் வச்சுக்கலாம். சுக்காவா வேணும்னா நல்லா சுண்ட விட்டுறலாம். ட்ரையா பண்ணோம்னா தயிர் சாதம், சாம்பார் சாதம் ஆ. எல்லாத்துக்குமே நல்லா சொல்லும் இருக்கும். போது நாக்குல எச்சி ஊறுதே. சாப்பிட்டு பாருங்க நீங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். திண்டுக்கல் ஃபேமஸ். திண்டுக்கல் ஃபேமஸ் சிறுமலை பலா பிஞ்சு. இது ஓ, அங்க வந்து நல்லா இருக்கும். அந்த மூலிகை இதுல வளர்றது அந்த பலா பிஞ்சு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஓ, அப்ப அதை செய்யும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆ. நீங்க வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே ஓ, விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா. ஏன்னா வெஜிடேரியன் காரங்களுக்கு ஆவுன்னா சாம்பார், கார குழம்பு இது மட்டும் தான் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆ. எல்லாருக்குமே பொதுவா பிடிக்கும். அத பார்த்தாலே எல்லாரும் நான்வெஜ்ஜான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பலா பிஞ்சு. சரி, செஞ்சு காட்டிடலாமா நம்ம மக்களுக்கு? சரிங்க, வாங்க.
கோலா மாதிரி செய்யலாம் பலா பிஞ்சிலே. அப்படியா? ஆமா. பலா பிஞ்சிலே கோலா உருண்டை. ஆமா. ஓ, நிறைய வெரைட்டி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆமாங்க மேடம். சாப்பாடு வரும்போது பசிக்குது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. வாசனை சூப்பரா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். தேங்க்யூ. வேற லெவலுங்க பலா பிஞ்சு. உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். என்ன மனுஷன், செம்ம டேஸ்ட். ஜீரக சம்பால பிரியாணி பண்ணாலே சரியான டேஸ்டா இருக்கும். கத்திரிக்காய் பிரியாணியும் பலா பிஞ்சு மட்டன் சுக்காவும் சும்மா அப்படிதான் இருந்தது டேஸ்ட். சரிங்க, அடுத்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரணி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ராசாத்தி 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 வாடி நீ வாடி